உரை நிறுத்துவார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nusalli ala rasulil karim, amma ba'd. Ya ayyuhan nas, ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a. Wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham, innallaha kana 'alaykum raqiba. Rabbi zidni 'ilma, Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. எல்லாம் வல்ல கண்ணியத்திற்குரிய தீன்குல பெண்களே, இந்த மாலை பொழுதிலே நாம் அனைவரும் நம்மளுடைய அந்த சிறு தூக்கத்தையும் அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய அந்த நேரத்தையும் அல்லாஹ்வுக்காக தியானம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையை தெரிந்து கொள்வதற்காக இங்கே ஒன்று கூடியுள்ளோம். இந்த நோக்கத்திற்கான கூலியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இம்மையிலும் மறுமையிலும் பரிபூர்ணமாக ஆட்சி அருள்புரிவானாக என்று கூறியவராக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உத்தம தோழியரின் உன்னத பண்புகள். தோழி அம்மா யாருமா? இப்பொழுது எந்த கேட்டா கேன் வச்சியா எந்த சொல்லுங்க, தோழியர்கள்னா யாரு? யார பத்தி சொல்ல வரப்போறன்னு தெரியுதா? இவ்வளவு நேரம் அல்ஹம்துலில்லாஹ் 2 மணி நேரம் நீங்க 6 மணிக்கு உட்கார்ந்தது 8 மணி வரைக்கும் பயான கேட்டுட்டோம். இப்ப நீங்க பயான் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் பார்த்தா மார்க்கத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் சொன்ன மாதிரி தீன்குல பெண்களா தான் இங்க இருக்கிறோம். என்ன அப்ப நீங்க சொல்லுங்க, தோழியர்கள்னா யாரு? தோழியர்கள்னா யாரு? உத்தம தோழியர்கள் யார் ஞாபகம் வர்றா? உத்தம தோழியர்கள் சொன்னோடனே உங்களுக்கு யார் ஞாபகத்தை வர்றா? கேட்கல. ஆயிஷா நாயகி சஹாபிய பெண்கள். இன்னைக்கு இந்த மார்க்கம் என்பது ஆண்கள் ரசூலுல்லா காலத்துல இருந்து, சரியா, ரசூலுல்லா காலத்துல இருந்து ஆண்கள் மூலமாவா நமக்கு வந்திருக்கு. ஏன் பெண்கள் மூலமா நமக்கு இந்த மார்க்கம் நமக்கு வரவே இல்லையா? இன்னைக்கு இந்த பெண்களுடைய தியாகம், பெண்களுடைய ரத்தம், பெண்களுடைய அது என்ன சொல்றதுன்னா பொருளால செய்யக்கூடிய விஷயம், உடலால செய்ய தியாகம் எல்லாம் கலந்துதான் இந்த மார்க்கம் 1400 வருடங்களுக்கு பிறகு சிறப்பாகவும் செழுமையாகவும் வந்து நிற்கிறது. ஒரே இப்ப இந்த சபை தெரியுமா, இந்த சபை கிடைக்கிறதுக்கு காரணமும் பெண்கள் தான். இன்னைக்கு அழகான ஒரு சபையெல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க தெரியுமா? சரி, இந்த சபையை கட்டுமே. இந்த சபையினுடைய நன்மை என்ன, சிறப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பற்றி பேசுவான். இந்த சபையினுடைய சிறப்பு என்ன? இங்க உட்கார்ந்து நம்மளுடைய அந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக நம்ம வந்து உட்கார்ந்து தெரியுமா? இந்த சபை கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் இங்க பேசப்பட்ட விஷயங்கள் கூட நாம வந்து போகலாம். ஆனா இங்க உட்கார்ந்த ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் நம்மை பற்றி மலக்குமார்கள் கிட்ட பேசலாம். அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய அந்த சபையை சுற்றி மலக்குமார்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அங்க எங்க அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுறோம், அங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கைகளை விரிச்சுட்டு அப்படியே அமர்ந்துருவாங்க. அமர்ந்த உடனே அந்த சபை கலைஞ்சு போயிடும். கலைஞ்சு போன உடனே மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் எதுவுமே தெரியாதவங்க கேட்பான், எப்பா வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? நாங்க இப்படி ஒரு சபை உன்னை பத்தி நினைச்ச ஒரு சபை இருந்துச்சு, அங்க போயிட்டு வரோம். அப்படியாமா, நல்லது. என்னுடைய அடியான் என்ன கேட்டான்? மன்னிப்பு கேட்டான், கொடுக்குறேன். என்னுடைய அடியான் வேற என்ன கேட்டான்? சொர்க்கத்தை கேட்டான், கொடுக்குறேன். என்ன அப்படி அல்லாஹ் தஆலா யாரை பற்றி பேசுறான்? அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய அந்த அடியார்களை பற்றி தன்னுடைய மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் பேசுறான். இறுதியா அந்த இன்னொரு அடியான் வந்தா, அவன் வந்து பக்கத்துல வா, போயிட்டு வரலாம், சும்மா பயான் என்னமோ சொல்றாங்க, இடி வாங்குறாங்க, போயிட்டு வரலாம்னு சொல்லி கூட்டு வந்தா ஏதோ உட்கார்ந்து
சொல்லி அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுத்தேன். இதுதான் அவன் சும்மாதான் வந்தான். என்னை நினைக்கக்கூடிய அடியாரின் பக்கத்துல உட்கார்ந்தான் தெரியுமா, அதுக்காகவே நான் அவனுக்கு கொடுக்குறேன். அப்போ இறைவனுடைய வார்த்தைகளை கேட்க உட்கார்ந்ததுக்காக சபையில ஒண்ணு கூடும்போது அல்லாஹ் தஆலா நம்ம நினைக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு கூடிய வாரி 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 கொடுக்கிறான். சரி, இப்போ இன்னைக்கு இந்த பெண்களுக்காக தெரியுமா, பெண்களுடைய நமக்குள்ள பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு கதையோட சொல்றேன். ஒரு பையன் என்ன பண்ண அப்படின்னா, அவனுக்கு வாழ்க்கையில தோல்வி, என்ன நம்மளால எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நடக்கிறத பண்ணான். அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சான். குப்பை தொட்டியிலே பார்க்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாய் வந்துச்சு. அதுல கடந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்த வந்தா அதுல இருக்கக்கூடிய அந்த தேவையான பொருட்கள், இந்த பிளாஸ்டிக் பொருளா இருந்துருமா, அதை எடுத்துட்டு போனா இன்னொருத்த வந்தா அவனுக்கு தேவையானது எடுத்துட்டு போனா. கடைசியில பார்த்தா குப்பை தொட்டியே காலியாயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு தோணுச்சு, ஒரு குப்பை தொட்டி தெரியுமா, ஒரு குப்பை தொட்டியாலேயே இவ்வளவு விஷயங்கள் தர முடியும் போது மனிதனாக என்னால முடியாத எதுவுமே ஒண்ணுக்கும் ஆகாத குப்பை தொட்டியால அவ்வளவு முடியுமா, நம்மளால முடியாத அப்படின்னு அவங்க நினைப்பு வருது. அப்ப இப்படிதான் இன்னைக்கு பெண்களாகிய நாம நமக்கு கூறப்பட்ட பலம் என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமலே இருக்கும். பலத்தை விட நாம அதிகமா என்ன நினைக்கிறோம்னா பலவீனத்தான் நினைக்கிறோம். உதாரணம் சொல்லட்டா, எதை பெரிய பலவீனமா எடுத்துக்குவோம், நம்மளுடைய பிரசவம். அந்த ஊசிய சாதாரண பிரசவத்தை கூட வழி முட்டி முறையை பெற்றெடுத்துருவோம். அந்த ஊசிய போட்ட உடனே எனக்கு ஊசி போட்டா அவ்வளவுதான், எனக்கு எல்லா பலமும் போயிடுச்சு, இனிமேல என்னோட முதுகு என்னால நிமிர்ந்தே உட்கார முடியாதுன்னு சொல்லி நாம எங்க பலகீனப்படுத்தப்படுறோம், ஒரு ஊசியில பலகீனப்படுத்தப்படுறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான் தன்னுடைய திருமறையில, அல் மூமினூன வல் மூமினாத்தி ஜன்னாத்தி தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் ஃபாலியத்தின். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பலல்லாஹு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். எப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதற்கு கீழே ஆறுகள் ஓடும். எதை யாருக்கு? ஆம்பளைக்கு மட்டுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஆணுக்கு எப்படி ஒரு சிறப்பை கொடுத்திருக்கோ அந்த சிறப்பை பெண்களுக்கும் கொடுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா உடல்களை யார் படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் யாரை படைச்சான்? அவரிலிருந்தே அவரது துணையை படைத்தோம். யாரை படைச்சிருக்கா? துணையா ஒரு பெண்ணை படைச்சிருக்கா. ஏன் ஒரு சகோதரனை படைச்சிருக்கலாம்ல, சகோதரனை படைச்சிருக்கலாம்ல. ஏன்னா இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சகோதரனை படைச்சிருக்காம்ல. எங்க ஆணுக்கு பிறகு பெண்ணை படைத்து மன நிம்மதி, ஆணினுடைய மன நிம்மதி ஒரு பெண் கிட்ட இருக்குன்னு சொல்லி யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம மாப்பிள்ளை போய் கேளுங்க, எம்மா நீ 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்தா மன நிம்மதி, பெரிய மன நிம்மதி. இது வாய், இது வாய் வார்த்தை தான் சொல்லும். ஆனால் ஒரு பெண் இல்லாம யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் தன்னந்தனியா அந்த குடும்பத்தை நடத்தி வழிநடத்தி கொண்டு வரா. அதே இது ஒரு ஆணால நில குறைஞ்சு போறான். பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளை. என்ன இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் 1400 வருஷத்துக்கு பின்னாடி போவோம். பின்னாடி போனா அங்க வாழ்ந்த அந்த சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஏகப்பட்ட சஹாபிய பெண்கள் இருக்கிறாங்க. நான் யார சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிஷம் வெறும் 20 நிமிஷம் தான். ஆனா அந்த பெண்களை பத்தி பேசுறதுக்கு 20 நிமிஷம் பத்தாது. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு சஹாபிய பெண்மணியை சொல்லுங்களேன். சஹாபிய பெண்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து சஹாபிய பெண்களை சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேற, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வேற, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துக்குவோம். அவங்க ரொம்ப ஒரு நம்ம வரலாறுல கேட்ட வரைக்குமே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு பத்தி நம்ம என்ன ரொம்ப ஒரு அமைதியான பெண்மணியாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு யாருடைய மனைவி? அப்படியே
ஏன் ஏன் ஹஜ்ஜ வழியில கொடுத்துக்கலாம்ல? மகள்ல இன்னும் 3 மக்கள் இருக்காங்களே, ஏன் ஆயிஷா வழியில கொடுத்துக்கலாமே? ஒட்டுமொத்த பெண்களுக்கும் முதல்ல உள்ள கொடியை கொண்டுட்டு யார் நுழைவா? பாத்திமா ரலியல்லாஹு தான் நுழைவாங்க. எதுக்குன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியலனாலுமே ஒரே ஒரு விஷயம் தான், ரசூலுல்லாஹ் வந்து வஹி வருது, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு பெரிய ஒரு இழப்பு யாருன்னா ஹஜ்ஜா ரலியல்லாஹுடைய மரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய இழப்பா இருக்கு. அப்போ அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜா ரலியல்லாஹு அன்ஹுனா ரசூலுல்லாஹ் வந்து பக்க பணமா இருக்காங்க, அங்க ஹஜ்ஜா ரலியல்லாஹு இல்ல. அந்த இடத்துல கூட்டி சேரது யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு. குறைச்சி கூட்டம் நிக்குதா? இந்த உடனேயே ஒரு சம்பவம் நடக்கு தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? குறைச்சி கூட்டம் நிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ தொழுதுட்டு இருப்பாங்க, ஒட்டக குடலை கொண்டு வந்து போடுவாங்க. அந்த சபையில யார் ஓடி வந்து சுத்தப்படுத்துவாங்க? அங்க இருந்தது யார்? அங்க உள்ள ஜாகிலியாக்கள். ஜாகிலியாக்கள் எப்படிப்பட்ட ஜாகிலியாக்கள்? கொலை சுமையா பத்தி நமக்கு தெரியும். சுடும் பாலை மணல்ல போட்டு பெண் கூட பார்க்காம, அவங்க ஒரு பெண்ணின் கூட பார்க்காம ஈவு இறக்கமற்ற பொண்ண கொடைக்கால கூட்டத்துக்கு நடுவே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க. ஓடி வந்து சுத்தப்படுத்தி தன்னுடைய தந்தையுடைய நிமிர்ந்து உட்கார வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க பயந்து அங்க நிமிர்ந்து கோலையா நின்றுந்தா ஒரு பெண்ணினுடைய வீரம் ஏதாவது செய்ய முடிச்சா? அவங்களுடைய முடிய நகர்த்த முடிச்சுச்சா காவிர்களால? அவ்வளவு செஞ்ச கொடுமைகள் செஞ்ச அந்த காவிர்களால பாத்திமா ரலியல்லாஹுடைய முடிய அசைக்க முடிச்சுச்சா? கிடையாது. இதுதான் ஒரு பெண்ணினுடைய பலம். அல்லாஹ் தஆலா உதவியை கொடுக்கணும்னு நாடிட்டா அத நம்மளுடைய ஈமானிய உறுதியின் மூலமாக எப்படியாவது அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பாத்திமா ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? தன்னுடைய தந்தையை விட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல அப்படி ஒரு அடி, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எல்லாம் அப்படி கிழிஞ்சு பல்லெல்லாம் உடைக்கப்பட்டு அப்படியே அவங்க தோள்பட்டையெல்லாம் ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அங்க பாத்திமா ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? தந்தைக்கு மருந்து போடுறாங்க. அந்த காயத்தை மருந்து போடுறாங்க, ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது, ரத்தம் போய்கிட்டே இருக்குது. உடனே ரசூலுல்லாஹ் பாத்திமா ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா மருந்து தேய்க்கிறாங்க, ரத்தம் நிக்கல. ஒரு பாயை ஒட்டுட்டு போய் எரிச்சு அந்த பாயில இருந்து வரக்கூடிய அந்த கறி தெரியுமா, அதை எடுத்து அவங்களுடைய காயத்தை வைக்கிறாங்க, ரத்தம் நிக்குது. தந்தைக்கு ஆபத்தான நேரத்துல தந்தை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில யார் துணை நிற்கிறான்? ஒரு மகளா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு துணை நிற்கிறாங்க. அடுத்தது பாத்திமா ரலியல்லாஹு பத்தின சிறப்பான ஒரு சம்பவம் ஹதீஸ் இருக்கு. இந்த சம்பவம் எல்லா இடங்களிலும் மேற்கோள் ஏற்பட்டு எந்த ஹதீஸாக இருந்தாலும் எந்த பயானாக இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம் இல்லாம அந்த பயான் இருக்காது. சொல்லுங்க, அது என்ன ஹதீஸ்? அது நான் ஆரம்பிச்சு விடுறேன். ரசூலுல்லாஹ் வாங்கதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போவாங்க. அங்க யாரும் இருக்க மாட்டா, ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. வந்தாங்க, வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எதுக்காக வந்து ஆயிஷா கையில காப்பு காய்ச்சிருக்குமா? கைக்குள்ள காப்பு காய்ச்சிருக்கும். ஒரு தந்தையா ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்து மகன்கிட்ட என்ன சொல்றாங்க? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த திக்ர சொல்லிட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மள அந்த இடத்த வச்சு போவோம். நம்ம அம்மாட்ட போய் சொல்றோம், எத்தா எனக்கு வேலை செய்ய முடியல, ஒரு நல்ல வேலைக்காரி நீங்க வச்சு கொடுங்களேன் அப்படி சொன்னா, நம்ம அத்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த திக்ரி இதை செய்யுமான்னு சொன்னா, கேன பையன் இந்த ஆள்கிட்ட போய் சொன்ன பாருங்க, வருமா வராதா? அத்தாங்க வாங்க மாட்டோம். பைத்தியமா இருந்தாரு. அந்த சுபநாளா வந்து எனக்கு சொல்ல தெரியாதா? இந்த ஆள் வந்து சொல்றதுக்காக வந்துட்டாரு. அப்படிதான் நடக்கும். ஆனால் தந்தையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த காலகட்டத்திலையும் தந்தைக்கு துணையாக நின்ற ஒரு பெண். இன்னைக்கு நாம அப்படி தந்தை துணையா நிற்கிறோமா? நம்ம கேட்டா கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம என்னது அப்படியே மறந்துருக்கோம். இதே மாதிரி உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபிய பெண்மணி யார் அப்படின்னா, பத்ர் போர்ல தன்னுடைய மகன் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க.
ஒரு ஒண்ணு சொல்லலாம், வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ல தெரியுமா? ஆனால் அன்றைய காலத்துல உள்ளவர்கள் சாவுக்கு நடுவுல தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது எப்பனாலும் எப்படினாலும் வரும். மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி வரைக்கும் என்னது நாடு தொடர்ந்து போனாங்க. அபிசீனியாவுக்கும் மதீனாவுக்கும் அவங்க நாடு தொடர்ந்துதான் போனாங்க. பயந்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஆண்கள் மட்டுமா ஓடினாங்க, பெண்களும் ஓடுறாங்க. இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் போய் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகன் கொல்லப்பட்டுட்டான்னு தெரிஞ்சிச்சு, அவன் சொர்க்கத்துல இருப்பானா? திரும்ப திரும்ப கேக்குறாங்க. புள்ள செத்துனவங்க பெருசா தெரியல, என் மகன் சொர்க்கத்துல இருப்பானான்னு கேட்கும்போது, ஆமாமா உங்க மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ன்ற சொர்க்கத்துல இருப்பான் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் வர்றாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை! நமக்கு இன்னைக்கு ஒரு அழகான சபை, அழகான பேடு, அழகான லைட்டு, கையில டீயை கொடுத்தாச்சு, வடையை கொடுத்தாச்சு, கையில சாப்பாடு பணத்தை கொடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அம்மா நைட்டுக்கு எந்த செய்யலாம் நினைச்சா சாப்பாடு கொடுத்துட்டாங்க. பிள்ளைக்கு ஒரு பாட்டில கொடுத்துட வேண்டியதா, இல்லாட்டி மாப்பிள்ளைக்கு சாப்பிட வேண்டியதா, தோசை ஊற்றி கொடுக்கணும், இட்லி ஊற்றி கொடுக்கணும். நம்ம கவலை இவ்வளவுதான். ஆனா அவர்களுடைய கவலைங்கிறது இது கிடையாது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் எங்களை விட மேல அதிகம் பண்றாங்க, எங்களை விட மிகைக்கிறாங்க, எங்களுக்கு மார்க்கத்திற்காக ஒரு நாளை ஒதுக்குங்க சொல்லி அந்த பெண்கள் போய் கேட்டாங்களே. இன்னைக்கு அந்த பெண்கள் யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. 1400 வருடங்கள் கழித்து இந்த ஒரு சபையில அவங்களை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் இதெல்லாம் நினைச்சு பண்ணல. அந்த பெண்கள் எனக்கு பின்னாடி வரக்கூடிய சஞ்சயை பற்றி பெருமையாக பேச கூட அவன் நினைக்கவே இல்லை. அவங்க நினைச்சது எல்லாம் மார்க்கம் இஸ்லாத்தை நிலைநிறுத்தணும். ரெண்டாவது, இன்னைக்கு நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? முஸ்லிம்ஸ். நம்ம பெருமையா சொல்லணும், பொறப்பான முஸ்லிம் சொல்லி நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? பெருமையா பேசிக்குவோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அவங்க பட்ட பாடல கால் தூசில ஒரு பொட்டு கூட நம்ம நினைக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். பிலால் இல்லாம ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, பெண்கிட்ட வந்து சொல்றாங்க, பெண்களே உங்களை நாங்க எங்க அதிகமா பார்த்தோம்னு சொல்றாங்க. நரகத்துல எங்க யார பார்த்தாங்க அதிகமா? பெண்களை நரகத்துல அதிகமா பார்த்தேன். அதுக்காக எல்லா பெண்களுமே நரகத்துல இருக்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்லல. சில பெண்கள் யார்? அவங்க கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண்கள். என்ன, கணவனுடைய அந்த சுகத்தை எல்லாம் அனுமதிச்சுட்டு ஒன்னால நான் என்னத்தை கண்டேன்னு சொல்லி பேசக்கூடிய அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ், நீங்க வந்து மாதங்களா பெண்களா இருக்கிறீங்க, நீங்க மார்க்கத்துல குறை உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன
அதன் தொடர்ச்சியாக ஆலிமாக டவுன்களில் இருக்கக்கூடிய ஆலிமாக்களுக்கும் மாவட்ட பேச்சாளர் அவர்களுக்கும் இன்னும் சுத்தமல்லி கிளை நிர்வாகிகளுக்கும் அங்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கும் டவுன் கிளை நிர்வாகிகளுக்கும் டவுன்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இன்னும் நம்மளுடைய தொண்டரணியாக இருக்கக்கூடிய சகோதரர் காதல் அவர்களுக்கும் அல்லமீன் மாணவரணியாக இருக்கக்கூடிய அல்லமீன் அவர்களுக்கும் இன்னும் நிறைய சகோதரர்கள் இந்த இஸ்திமா காண்டி கடுமையாக உழைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ். நிர்வாகத்தின் சார்பாக ஜஸாக்கல்லாஹ். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்காண்டி உங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ். சபை கலையும் ஓதக்கூடிய துவா சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சம்சுபாய் 20 பேர்